அந்த இடத்துல இவர் வந்து போய் பெரிய ஸ்டிங் ஆப்ரேஷன்லாம் பண்ணுற அளவுக்குலாம் அது ஒரு மாநாடும் கிடையாது. அது வந்து ஒரு என்ன சொல் ரசிகர்களுடைய கூட்டம், அது அவ்வளோதான். இல்லை ஒரு நடவடிக்கை அங்கே வந்து பண்ணும்போது நீங்கள் வந்து வெளியேறு முக்தார் வெளியேறுன்றீங்களா, அது ரைட் உங்கள் இடம், அது நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் வெளியேறிட்டார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபோன் போட்டு மிரட்டுற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய ரவுடிங்களா நீங்கள்? நான் கேட்குறேன், தப்பு இல்லை அது. இவர் என்ன லட்சணம்னு சொல்லிட்டு வெளியே வரதான் போகுது. ஒன்று நிறைய கண்டென்ட் ரெடியாக இருக்கணும். நம்ம நிறைய செய்தி இருக்குது, எவ்வளோ நிறைய காமெடிகள் பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம இப்போ கேரவன் வாங்கியிருக்கிறாங்கல்ல, இதெல்லாம் தெரியாது, முக்தாருக்கு தெரியாது. இப்போ கேரவன் ஃபுல்லாக வந்து கிரீஸ் தடவை போகிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? நீ ரொம்ப யோக்கியமா, உன்னை பற்றி தெரியாதா, அப்படி இப்படின்னு பார்க்குறேன். அம்பிகாவை வந்து எவ்வளோ வந்து பேச முடியுமோ அவ்வளோ பேசுகிறாங்க. இப்போ ஓட்டு வேணும் விஜயகாந்துக்கு கேட்டால், நான் அண்ணன் விஜயகாந்த் அப்படின்ற இன்னும் வீரவசனம் அறிவு கட்டுறேன். அண்ணன் விஜயகாந்த், நீ யாராலும் சொல்லி இன்னும் ஓட்டு கேட்பே தெரில. இன்னும் கொஞ்ச நாள் போனால் கலைஞரை சொல்லி ஸ்டாலினை சொல்லி கூட ஓட்டு கேட்பேன். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா உதயநிதியும் இன்பநிதியும் சொல்லி கூட நீ ஓட்டு கேட்ப போல இருக்கு பேரத்தை வச்சுட்டு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் பிரபல பத்திரிகையாளர் முக்தார் அவர்களை வந்து சில டிவிகே தொண்டர்கள் வந்து ஃபோன் பண்ணி அனில் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுங்கள், கடுமையாக வந்து அவரை சாடிடுறாங்க. அவர் நம்பரை தேவையில்லாமல் போட்டு எல்லாரும் ஃபோன் பண்ணி ஒரு மிரட்டுறதாகவோ திட்டுறதாகவோ நான் கூட கேட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மாற்று கருத்து இருக்குது. நான் கூட சொல்கிறேன், அந்த இடத்துல இவர் வந்து போய் பெரிய ஸ்டிங் ஆப்ரேஷன்லாம் பண்ணுற அளவுக்குலாம் அது ஒரு மாநாடும் கிடையாது. அது வந்து ஒரு என்ன சொல் ரசிகர்களுடைய கூட்டம், அது அவ்வளோதான். அவ்வளோதான். அதனால வந்து ஒரு பெரிய கட்சியோ அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தர தேவையில்லைன்னு வச்சுக்கலாம். பெரிய மீடியா ஜாம்பாவன்னா அதில் முக்தார் போய் வந்து அங்கே ஸ்டிங் ஆப்ரேஷன்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒன்றும் அங்கே கிடையாது. என்ன அது தேவையில்லாமல் அது இன்னும் கொஞ்சம் விளம்பரம் தான் ஆச்சு தவிர இது. அதனால் எது எப்படி இருந்தாலும் அதுக்காக வந்து ஃபோன் போட்டு மிரட்டுற அளவுக்குலாம் இவங்கன்னா பெரிய ரவுடிங்களா இவங்க? நான் கேட்குறேன். அப்படியே ஒரு மீடியா பர்சன் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாருங்க, செய்தி சேகரிக்கிறதுக்காக வராதுங்க, சரிங்களா? ஏன் அங்கே போகக்கூடாதா அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, அப்படியே போனால் கூட வந்து கேட்டால் அதுக்கு வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து சில விஷயங்கள் நடந்து உங்களுக்கு தெரியும். இவர் போய் ஏதோ கேட்க போய் அங்கே வாக்குவாதம் ஏற்பட்டது, அதெல்லாம் தெரியும். ஆனால் ஃபோன் போட்டு மிரட்டுற அளவுக்கு நீங்கள் என்ன, இது ஒரு மோசமான ஒரு கல்ச்சரில் இது ஃபோன் போட்டு மிரட்டுறதுன்றது. நீங்கள் பதில் கொடுக்கணும்னா நீங்கள் மீடியாவில் பேசுனாருன்னா மீடியாவில் பதில் கொடுங்க. ஒரு பத்திரிகையாளராக அவர் வந்து உங்களோட வந்து ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா அது பதில் நீங்கள் பத்திரிகை இந்த மீடியாவிலே நீங்கள் பதில் கொடுங்க. அதை ஃபோன் போட்டு மிரட்டுறதெல்லாம் கொஞ்சம் ஓவரில் இது. அது தப்பான விஷயம் சார், யாரும் பண்ணக்கூடாது. அது முக்தார் வந்து இருக்கட்டும், இல்லை யாருன்னா இருக்கட்டும். நீங்கள் வந்து முரண்படுறீங்களா, ஒரு பத்திரிகையாளரோட முரண்படுறீங்கன்னா நீங்கள் அது மீடியாக்கள் மூலமாகவே நீங்கள் கருத்தை எடுத்து வைங்க. கருத்தால் எதிர்கொள்ளணும் சார். இல்லை ஒரு நடவடிக்கை அங்கே வந்து பண்ணும்போது நீங்கள் வந்து முக்தார் வெளியேறுன்றீங்களா, அது ரைட் உங்கள் இடம், அது நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் வெளியேறிட்டார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபோன் போட்டு மிரட்டுற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய ரவுடிங்களா நீங்கள்? நான் கேட்குறேன், தப்பு இல்லை அது. அவர் ஏற்கனவே 2 போலீஸ் வச்சுருக்காரு, கூடத்தில் இன்னொரு 4 போலீஸ் வச்சுப்பார், என்ன பண்ணீங்க நீங்கள்? சரி கேட்குறேன். அவ்வளோ நீங்கள் தைரியமான வந்தாருன்னு செய்யணும், நேராக போகணும். முக்தார்கிட்ட நேருக்கு நேர் போய் பேசி இது பண்ணணும். அதை விட்டுட்டு வந்து போய் பண்ணுறது. அப்புறம் வந்து ஒரு கருத்தை சொன்னாக்கா அதை வந்து உடனே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, இதெல்லாம் சில தற்கொலைகள் பண்ணிகிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன செய்யணும்னா, அப்படியே நீங்கள் புகார் கொடுத்தாலும் நீங்கள் நேராக போய் புகார் கொடுங்க. ஏன் ஆன்லைனில் புகார் கொடுக்குறீங்க? ரஞ்சித் மேலே புகார் கொடுத்ததுக்கு நான் ஆன்லைனில் எதுக்கு புகார் கொடுக்குறோம்? நேரடியாக போய் புகார் கொடுங்கன்றேன். நான் புகார் கொடுத்து தப்பு கிடையாது சார், தாராளமாக கொடுக்கலாம். இதெல்லாம் என்னென்னா ஒரு வகையான மிரட்டல் தான் இது. ஒருத்தர் உங்கள் தலைவரை விமர்சிக்கிறாருன்னா விமர்சிக்கக்கூடாதான்னு கேட்குறேன் நான். விமர்சிக்கிறாருன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் புகார் எதுக்கு கொடுக்குறீங்க? டைரெக்டாக போய் கொடுங்க. நீங்கள் என்ன தினம் இங்கே சென்னையில் தானே சுற்றின்னு வரீங்க? ஸோ நேரடியாக போய் அந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிறாங்களா எடுத்துக்கலையா, என்ன ஏது, யார் சாட்சி, என்ன நிறைய விசாரணை இருக்குல்ல. அதை தவிர்த்துக்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா என்ன ஆகும் சொல்கிறேன் நான். அதே மாதிரி இப்போ முக்தார் பேசுகிறாருன்னா கருத்தியெல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளுங்க. அதை விட்டு ஃபோனில் போட்டு மிரட்டுறதுலாம் என்ன அது தப்பு இல்லை. அவர் முக்தார் செய்த தப்பு. ஃபோனில் வந்து இந்த மாதிரி மிரட்டினா அவர் நேரடியாக கம்ப்ளைண்ட் கொண்டு போயிருக்கணும். அவர் அதை செய்யலை, அதை செஞ்சிடணும். நேரடியாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இவனுக்கு மேலே. அது எப்படி ஃபோனில் போட்டு மிரட்டுவீங்க நீங்கள்? யார் வேணா இருக்கணும் சார், தப்பு இல்லை அது. இல்லை சார், அரசியல் கட்சிக்கு வந்ததுனால சார் இதெல்லாம் வந்து விமர்சனமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா, தருதலைகள் தற்குறிகள் வந்து கட்சி தொடங்கினா இப்படி தான் ஆகும். உண்மை இது. தருதலைகள் தற்குறிகள் வந்து கட்சி தொடங்கினா இப்படி தான் நடக்கும். எப்படி வழி நடத்துறதுன்னு தெரியல தொண்டர்களை, இதுதான் உண்மை. அப்போ ஆளாளுக்கு தருதலைங்க என்னென்னோ இப்போ இதெல்லாம் ஒரு மாவட்ட பொறுப்பில் இருந்தான்னா இதுக்கு ஏதாவது பதில் இருக்க போது அந்த கட்சியில் யார் மிரட்டினா யார் போனான்னு ஒன்றும் கிடையாது. இது வரைக்கும் ப்ராப்பராக அந்த கட்சியே நடக்கலை. என்ன கேட்டால்
நீங்கள் பொறுத்து வந்து பாருங்கள். இப்போ ஏதோ நான் வந்து பயணம் போகிறாராம் வந்து இதில் புதுசாக பஸ் வாங்கி விட்ருக்காங்களாம். அந்த பஸ்ஸில் வந்து பயணம் போகிறாராம் கேரவனில். அப்போ தெரிய போகுது இவர் என்ன லட்சணம்னு சொல்லிட்டு வெளியே வர தான் போகுது. ஒன்று நிறைய கண்டென்ட் ரெடியாக இருக்கணும். நம்ம நிறைய செய்தி இருக்குது, எவ்வளோ நிறைய காமெடிகள் பார்க்க வேண்டியது இருக்குது நம்ம. சார் அது வேறு நம்ம முக்தார் அவர்கள் வந்து நல்லா வெளுத்து வாங்கி விட்டார், பாயிண்டோட பேசிட்டாரு. கரெக்டு தானே சார்? எப்படி ஃபோன் போட்டு மிரட்ட அளவுக்கு நீங்கள் என்ன ஆளு? நீங்கள் அங்கே எவ்வளோ குறைகள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்பீங்களா? முக்தார் கேட்குறது கரெக்டு தான். நீங்கள் அரசியல் கட்சி மாநாடு தான் நடத்துகிறீங்க, இன்னும் அங்கே வந்தால் தப்பா என்ன? அவசியம் இல்லைன்னு வேணால் சொல்லலாம். நான் என் பார்வை சொல்லுவேன், முக்தாருக்கு தேவையில்லாத அவசியம் இல்லாத வேலை. அங்கே போய் ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்குலாம் அது ஒரு மாநாடே கிடையாது. அது ஒரு ரசிகர்கள் கூட்டம், அது அவ்வளோதான். அதை விட்டுட்டு வந்து அங்கே போய் பண்ணது தப்பு. அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, அப்படியே போனாலும் என்ன தப்பு? அது எப்படி இவங்க ஃபோன் போட்டு நீ ஏன் அவங்க வந்த இதெல்லாம் ரொம்ப திமிரான பேச்சு. நான் சொல்கிறேன் தப்பு. ஃபோன் பண்ணி மிரட்டுறது தப்பு. நீங்கள் அவ்வளோ தைரியம் பண்ணால் நேராக போங்க பார்க்கலாம். அவர்னா வந்து எங்கள் தலைமுறை இருக்கிறாரு, சொல்லுங்க பார்க்கலாம். இதோ இங்கேயே சென்னையில் தான் இருக்கிறாருல்ல, சென்னை டு வேலூர் போயின்னு வந்து தான் இருக்கிறாரு. தப்பான விஷயன்ற நான் இது வந்து ஃபோன் மிரட்டுற அளவுக்குலாம் ஆள் கிடையாது. அது ப்ராப்பரான கம்ப்ளைண்ட்டாக கொண்டு போயிருக்கணும். அது தப்பு. எனக்கு தெரிஞ்சிருக்கேன் எவ்வளோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறான் சார், சரிங்களா? நான் அட்டன் பண்ணுறதே கிடையாது. வித்தவுட் நேமில் வந்தால் நான் ஃபோனை எடுக்கிறதே கிடையாது. அது இதனால் எவ்வளோ நமக்கு வேண்டப்பட்டவங்களுடைய நம்பர் கூட ஃபோன் கூட எடுக்க முடியாமல் போகுது. வித்தவுட் நேமில் வந்து நான் ஃபோனை எடுக்கிறதே கிடையாது. இல்லை சார், இப்போ என்னென்னா வந்து என்கிட்ட இந்த கேள்வி கேட்குறியே, போயிட்டு கிரீஸ் தடனாரு தூக்கி அடிச்சிருப்ப அவங்ககிட்ட போய் இந்த கேள்வி நீங்கள் வேறு வந்து இப்போ வந்து கேரவன் வாங்கியிருக்காங்கல்ல, முக்தார் சொன்னது கரெக்டு. இப்போ கேரவன் வாங்கியிருக்கிறாங்கல்ல, இதெல்லாம் தெரியாது, முக்தாருக்கு தெரியாது. இப்போ கேரவன் ஃபுல்லாக வந்து கிரீஸ் தடவை போகிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? நிஜமா சார்? கேரவன் ஃபுல்லாக கிரீஸ் தடவை போகிறாங்க, நிஜமா? கிட்டே நீங்கள் போய் வந்து தொட்டிங்கன்னா கிரீஸ் ஆகிடும், நிஜமா? அப்படி ஃபுல்லாக அது வந்து அதுக்கு அழகை பற்றிலாம் கவலை கிடையாது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கேரவன் மேலே கீழே சைடில் எல்லா இடத்துலையும் கிரீஸை தடவிடுவாங்க ஃபுல்லாக. போய் நீங்கள் போய் அந்த வண்டியில் ஏற நீங்கள் நினச்சினா ஏற முடியாது, அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி நபரில் வச்சுக்கிட்டு என்ன சார் செய்ய முடியும்? சாவை கண்டா அலர்ஜி, எவன் செத்தாலும் கட்சி தொண்டன் செத்தாலும் போக முடியாது. சாவை கண்டா அலர்ஜி, சாவை கண்டா பயம், எந்த சாவுக்கும் போகிறது கிடையாது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து கட்சி தொண்டை உண்மையான ஈசிஆர் சரவனுடைய அந்த கட்சியில் அறியப்படுற ஒரே நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 பேர் 4 பேர் இந்த கூட இருக்கிற நபரை தவிர்த்துட்டு ஈசிஆர் சரவணா. அவங்க அப்பா சத்தத்துக்கே போகலையாம். இத்தனைக்கும் அங்கே ரொம்ப ஒரு 500 கிலோமீட்டரு யார் வீட்டுக்கும், ஈசிஆர் சரவணன் வீட்டுக்கும் விஜய் வீட்டுக்கும் எவ்வளோ ஒரு 500 இல்லை ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்கும். அந்த லட்சத்தில் இருக்குது கட்சி. எப்படி சார் விசுவாசமாக இருப்பானுங்க சொல்லுங்க பார்க்கலாம்? எதுக்கும் போகிறது கிடையாது. ஏன் அவங்க அப்பா கிரகப்பிரசம் பண்ணார், மாடு போச்சு, இது வரல பாருங்கள். மாடு கூட போயிருக்கு, கிரகப்பிரசத்துக்கு மாடு வரும்னு தெரியும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மாடு போயிருக்கு, மகன் வரல, பார்த்துங்க. மகனோட மாடு எவ்வளோ பரவாயில்ல, அப்படி தான் சொன்னாராம் எஸ்எஸ்சி கூட. என் மகன் வரல ஆனால் மாடு வந்ததுன்னு, அப்படி தான் இருக்குது. சமீபத்தில் கூட சார் யார் வந்து இவரை பற்றி விமர்சனம் பண்ணாலுமே எதிர்த்து வந்து அசிங்கசியமாக திட்டுறது வழக்கமாக பண்ணுறானுங்க சார். நான் தெரியும் சார், ஒரு 4-5 பொறுக்கிகள் வந்து மீடியான்னு ஒன்று வச்சுக்கிட்டு, அது சிடிஆர் நிர்மல்குமார் வந்த பிறகு தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 4 தருதலைகள் வந்து பேரை வச்சுக்கிட்டு தரக்குறவா பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். கருத்தால் வந்து கருத்தால் எதிர்கொள்ளணும். அசிங்கமாக பேசுறது, பச்சை பச்சையாக பேசுறது, ஃபோன் போட்டு மிரட்டுறது, திட்டுறது, தகுதி தராதரெல்லாம் பேசுறது. இன்னும் நாரிப்பாடைங்களுக்கு அதுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் அமைச்சு கொடுத்து அதுங்களை முறையாக ஃபங்க்ஷன் பண்ணானுங்கன்னா அது வந்து தரையிலே பிடிக்க முடியாது. அதில் ஒரு 5000 பேர் 10,000 பேர் பார்க்குறோம். அந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு இதுங்க வந்து பார்த்திங்கன்னா பேசி கிடக்குதுங்க. நான் பார்த்துருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்களே. நான் வந்து 3 நேரம் நம்ம பார்க்குறது, நம்ம வீடியோவை நம்ம பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது. இதுங்களை எங்கே பார்த்துருக்கு. ஆனால் வந்து ஒரு 5000 வியூஸ் வருது, 10,000 வியூஸ் வருதுன்னா அதை வச்சு வயிற்று கழுவிக்கின்னு அசிங்கமாக பேசிடுங்க. கடைசியில் என்ன ஆகுது? எல்லோரும் இந்த பக்கம் பாய்கிறான். எந்த பக்கம் பாய்கிறான்? விஜய் பக்கம் பாய்கிறான். ஏன்னா இதுங்களாம் அட்ரஸ் இல்லாதுங்க, எல்லாம் தருதலைங்க. அப்போ எல்லாம் என்ன செய்கிறான்னா இந்த பக்கம் வந்து விஜய் பக்கம் வந்து சாடுறான் எல்லாமே. அப்படி இப்போதைக்கு விரோதத்தை தான் வளர்த்து விட்டுக்கிறானுங்க அவனுங்க, வேறு ஒன்றும் பண்ணல. கண்ட்ரோல் இல்லை சார். சிடிஆர் நிர்மல்குமார் வந்த பிறகு தான் அந்த மீடியா வந்து இந்த ஒருங்கிணைப்பு இல்லாதனால அவன் போட்டுக்கிறான். எது டிவிக்கே ஆர்மி, டிவிக்கே அப்படி இப்படி கண்டபடி பேரை போட்டுன்னு இஷ்டத்துக்கு பேசினுக்கிறான். நீங்கள் பார்த்து தானே இருக்கிறோம்.
கெட்ட வார்த்தையில் பேசக்கூடாது சார். யாரும் முறையாக பேசலாம் தான், ஆதரிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் மாற்று கருத்துள்ளவங்களை வந்து அசிங்கமாக பேசுறது, பச்சையாக பேசுறது, ஒருத்தன் டிவிக்கு அஃபிஷியல்னு போட்டுக்கிறான், இன்னொன்று விஜய் ஃபேன்ஸுன்னு போட்டுக்கிறான், என்னென்ன போட்டுக்கிறாங்க எல்லாம். இதெல்லாம் யார் ஒருங்கிணைக்கிறது? அப்போ அந்த சிடிஆர் நிர்மல்குமார் வந்து வேலைக்கு ஆகாதுன்னு தெரியுது, அவ்வளோதான். சமீபத்தில் கூட நடிகை அம்பிகா அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அவர் வந்து நல்லதுக்கெல்லாம் வரல, அவரோட நல்லது நினச்சா கேப்டன் விஜயகாந்த் பேரில் எதுக்கு சொல்லணும், அவர் உடம்பு சரியில்லாப்போ வந்தும் பார்க்கல, ஏன் அவர் படத்தில் அவங்க பையனுக்கு வாய்ப்பு கூட கொடுக்கல, ஏன் இவர் படத்தில் கூட அவர் ஒரு கெஸ்ட் ரோல் கூட கூப்பிட்டு கூட நடிக்க வைக்கல, இப்போ மட்டும் எங்கேருந்து வந்து? அப்போ யோசிச்சு பாருங்க, சந்தர்ப்பத்துக்காக தான் வந்து பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா தெரியுது. இல்லை இன்னொரு முக்கியமான என்ன சார், அந்த நடிகை அம்பிகாவை போய் திட்டுறானுங்க சம்மந்தமே இல்லாமல். சார் இப்போ அம்பிகா வந்து இப்போ நானே கூட சொல்கிறேன் சார், ஒரு அரசியல் ரீதியாக ஒரு கருத்தை சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், புரியுதா சொல்கிறது, அது வன்மத்தோடு பேசினா நம்ம கண்டிக்கலாம். இப்போ இதே இவங்க வந்து பார்த்திங்கன்னா தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் போயிட்டு ஒரு விஷயத்தில் போய் தலையிட்டு கருத்து சொல்கிறாங்கன்னா அப்போ சொல்லலாம், இது நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து இது சரி கிடையாது, நீங்கள் சரியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனால் எடுத்துட்டானுங்க சார், இது நீ ரொம்ப யோக்கியமா, உன்னை பற்றி தெரியாதா, அப்படி இப்படின்னு பார்க்குறேன். அம்பிகாவை வந்து எவ்வளோ வந்து பேச முடியுமோ அவ்வளோ பேசுகிறாங்க. ஒரு இலைமறை காய்மறை கூட கிடையாது சார், நேரடியாகவே பாருங்கள், எடுத்து பாருங்களேன். எதுக்குன்ற நான் இப்படி இங்கே அப்படி பார்த்தா உங்கள் தலைவனை எவ்வளோ பேசலாம் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் தலைவனை எவ்வளோ எடுத்து பேசலாம், எவ்வளோ விஷயம் பேசலாம், அது தப்பான விஷயம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன, விஜயகாந்த் நீங்கள் சொல்லுங்கள், விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டெத்துக்கு நீங்கள் அவருடைய அவர் சிக்கல் இருக்கும்போது போய் பார்த்தாரா? அவர் பக்கத்து தானே சார் வீடு, இத்தனைக்கும் ஈசிஆர்லேருந்து வரவேணா, உங்கள் வீடு பக்கத்தில் தானே இருக்குது, சாலிகிராமத்து பக்கத்தில் தானே இருந்தீங்க நீங்கள். அப்போ வந்து நான் அப்போல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து ஓட்டுக்காக வந்து கட்சி தொடங்கும் போது நீ எதாவது போட்டியா, அவர் எதாவது சொன்னியா நீ? அப்போ விட்டுட்டேன். இப்போ ஓட்டு வேணும் விஜயகாந்துக்கு கேட்டால் நான் அண்ணன் விஜயகாந்த் அப்படின்ற இன்னும் வீரவசனம் அறிவு கட்டணே, அண்ணன் விஜயகாந்த். நீ யாராலும் சொல்லி இன்னும் ஓட்டு கேட்பே தெரில. இன்னும் கொஞ்ச நாள் போனால் கலைஞரை சொல்லி ஸ்டாலினை சொல்லி கூட ஓட்டு கேட்பேன். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா உதயநிதியும் இன்பநிதியும் சொல்லி கூட நீ ஓட்டு கேட்ப போல இருக்குது. பேனர் வச்சுட்டு என்னுடைய அன்பு இளவல் இன்பநிதி, என்னுடைய அன்பு தம்பி வந்து உதயநிதி அப்படின்னு கூட ஓட்டு கேட்பேன். உனக்கு வெக்கமான எதுவுமே இல்லை, எதை தின்னா பித்தம் தெளின்ற மாதிரி எப்படியாவது ஓட்டு வாங்கினா எப்படியாவது முதலமைச்சர் ஆகிடணும். எப்படி நடக்கும்? நடக்கவே நடக்காது. நீங்கள் வேணா பாருங்கள். ஆனால் நல்லா விசேஷம் இருக்குது, இந்த நடை எப்போன்னு ஆவலோடு இருக்கிறோம் இந்த பிரச்சார பயணம். அப்போ தெரிய போது பாருங்கள், தினம் மேட்டர் தான் என்ன, தினம் செய்தி தான். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.